பெரியபாளையம் பகுதியில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் இன்று இந்த தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு அதாவது இத்தனை நாள் கழித்து இன்னைக்கு சீல் வச்சுருக்கீங்க. தொடர்ந்து இந்த சீல் வைக்கிறதுல ஏன் இழுபறி வந்தது? இழுபறின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸில் -8°C உள்ள கோல்டு ஸ்டோரேஜ்ன்றப்போ அந்த நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்த பிறகு தான் அந்த பொருட்களை அகற்ற முடியும். அதற்காக கொஞ்சம் காலதாமம் ஏற்பட்டது. மேலும் அப்புறம் இந்த கழிவுகளை அகற்றி அதை கொண்டு போய் கரெக்டான ஒரு இடத்துல பண்ணணும் அப்படின்றப்ப அதற்குன்னு ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு மணலிக்கு கொண்டு சென்று அங்கே இந்த கழிவுகள் அனைத்தும் கூட்டப்பட்டது. மேலும் அந்த கழிவு நீர்கள் எல்லாமே அது பல்லாவரத்தில் ஒரு இடத்துக்கு கொண்டு போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 லோடுகள் உள்ள கழிவு நீர்களையும் அகற்றப்பட்டு அதுவும் செஞ்சு முடித்த பிறகு கடைசியாக இந்த மின் இணைப்பு துண்டிப்பு செய்யப்படும் அப்படின்றப்ப அதுக்கு முறையான அனுமதி பெற்று பண்ணணும். அப்புறம் அதுபோக அதுக்கு அடுத்து சுயேஜ் வாட்டர் பிளான்ட் இருக்குது, STP சொல்லக்கூடிய அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர்களையும் வெளியே அகற்ற வேண்டியிருக்கின்றனால படிப்படியாக ஒன்று செய்யப்பட்டது. அதனால் உடனடியாக அன்றைக்கு தொழிற்சாலையில் ஒரு கடந்த 7 நாட்களுக்கு முன்னாளாக இன்னர் பெர்மிசஸ் லாக் பண்ணப்பட்டது. இருந்தாலும் இந்த அவுட்டர் பெர்மிசஸில் நடக்கக்கூடிய அந்த பணிகள் ஒவ்வொன்றாக செய்து முடித்த பிறகு தான் அடுத்த கட்ட பணிகள் தொடருன்றதுனால அதனுடைய இறுதி நடவடிக்கையாக இன்றைக்கு அனைத்து பணிகள் முடிக்கப்பட்டு இன்றைக்கு ஸ்டாப் பண்ணப்பட்டது. அப்புறம் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்றால், இந்த தற்செயலாக கவனிக்கப்பட்டதில் இந்த மரங்கள் தடை செய்யப்பட்ட மரங்கள் இங்கே உள்ள வளர்க்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 22 மரங்கள் பூனா கார்பஸ் சொல்லக்கூடிய வெளிநாட்டில் தடை செய்யப்பட்டது, குறிப்பாக தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட மரங்கள் என்று சொல்லக்கூடிய சதுப்பு நில காடுகளில் வளரக்கூடிய அந்த மரங்கள் அதாவது மக்களுக்கு கொஞ்சம் உபாதையை கொடுக்கக்கூடிய இயற்கை உபாதையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்றால் அது ஆஸ்துமாவை உருவாக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு கெமிக்கலை உறிஞ்சக்கூடிய அந்த மரம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த மரங்களும் எங்களுடைய பார்வைக்கு பட்டதன் அடிப்படையில் அதையும் ஊராட்சி மூலமாக அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக உறுதி செய்யப்பட்டு அவற்றையும் அகற்றி முடிக்கப்பட்டது. அதனால் அது சில தாமதம். இன்று அனைத்து பணிகள் முடிக்கப்பட்டு இன்று சீல் வைக்கப்பட்டுள்ளது. அமோனியா வாயு இங்கேருந்து முழுவதுமாக அகற்றப்பட்டு இருக்குதா? அதே போல் இங்கே இந்த மாவட்டத்தில் மற்ற இடங்களில் இந்த மாதிரி அமோனியா இருக்கிற இடத்துல ஆய்வு நடத்துறதாக திட்டம் இருக்குமா? மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த ஒரு குழு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்கிறாங்க. அந்த குழுவில் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் வருவாய்த்துறை, சைல்டு லேபர் டிபார்ட்மெண்ட் அண்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அப்புறம் இவங்க அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி முக்கியமான துறைகள் தொழிற்சாலை சட்டத்தின்படி அங்கே உள்ள ஆய்வுக்கு யார் வருவதற்கு அனுமதி தரப்பட்டுள்ளதோ அது அதனுடைய ஆங்கிளில் எல்லாருக்குமே ஒரு குழு அமைக்கப்பட்டு நமது மாவட்டத்தில் இப்போது கண்டறியப்பட்டதில் ஒரு 9 ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி அமோனியா பயன்படுத்தக்கூடிய ஃபேக்ட்ரிஸாக தெரியப்பட்டுள்ளது. அதை நாளையிலிருந்து அந்த ஒரு குழுக்கள் அனைத்து இடங்களுக்கும் சென்று அனைத்து ஆஸ்பெக்ட்லையும் அதை ஆய்வு செய்து இந்த மாதிரி விபத்துக்கள் மறுபடியும் எதுவும் நகலாத அளவுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அது அனைத்தும் நடவடிக்கை. நன்றி. அதாவது இதே போல் அம்மோனியா வாயு இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகள் கண்டறியப்பட்டு அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் நாளை முதல் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேணுமும் திருவள்ளூர் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு சந்துருவுடன் எழில். கடந்த 21/6/2026 அன்று காலை 11 மணிக்கு அமோனியா வாயு கசிவினால் ஏற்பட்ட விபத்தில் இந்த கம்பெனியில் பணிபுரிந்த 83 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டதில் அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதில் 18 தொழிலாளர்கள் இறந்துட்டாங்க. மேலும் சிகிச்சையில் இருந்தவங்க அனைவரும் சிகிச்சை முடிந்து அவங்கவுங்க மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டது. இப்போதைக்கு 2 நபர்கள் மட்டும்தான் சிகிச்சையில் இருக்காங்க. மற்ற அனைவருமே அந்தந்த மாநிலத்திற்கு அனுப்பியாச்சு. மேலும் பணிபுரிந்த மற்ற தொழிலாளர்கள் ஒரு 170 பேர் அவங்களுக்கும் சிகிச்சை கொடுக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டு அவங்களையும் அந்தந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இந்த விபத்திற்கு காரணமான இந்த தொழிற்சாலையில் உடனடியாக ஒரு விசாரணை கமிட்டி அரசினால் அமைக்கப்பட்டு விபத்தின் காரணமாக என்ன ஏற்பட்டது என்பது விசாரணை செய்யப்பட்டது. இது தொழிற்சாலையின் அஜாக்கிரதை காரணமாகும். ஏற்கனவே கடந்த 23/12/2025 அன்று தொழிற்சாலைகள் உதவி இயக்குநர் அவர்களால் இந்த தொழிற்சாலை ஆய்வு செய்யப்பட்டு குறைபாடுகள் கண்டறியப்பட்டு திருவள்ளுவர் கோர்ட்டில் 3 கேஸுகள் ஏற்கனவே ஃபைல் பண்ணப்பட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில் 21/6/2026 அன்று இந்த விபத்து நடந்ததும் உடனடியாக அதனுடைய உற்பத்தி அனைத்தையும் ஃபங்க்ஷனிங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணப்பட்டது. மேலும் இந்த கம்பெனியில் நடைபெற்ற மற்ற அதாவது சைல்டு லேபர் மற்றும்
மைக்ரண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் படி என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுபோக சைல்டு லேபர்ஸ் அண்டு வேஜஸ் இன்டர்ஸ்டேட் மைக்ரேட்ஸுடைய அவங்களோட ஆக்ட் அண்ட் வேஜஸ் படியும் அனைத்து பிரிவுகளிலும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. மேலும் அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே இன்னர் ப்ரிமிசஸ் சேல் பண்ணியிருந்தோம். இப்போ இபி கனெக்ஷன்லாம் கொடுத்ததெல்லாம் கட் பண்ணிவிட்டு இன்று இறுதியாக அனைத்து ஃபங்க்ஷனரிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணப்பட்டு இன்று மேஜர் கேட்டு இன்றைக்கி சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கோம். இதுக்கு காரணமான அந்த கம்பெனிக்கு மற்றும் அதனுடைய பணியில் புரியும் மேனேஜர் அனைவருக்கும் ஷோகாஸ் நோட்டீஸ், அதாவது காரணம் கேட்கும் குறிப்பாணை மற்றும் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் 152 அண்ட் 163 படி வருவாய் கோட்டாட்சியருடைய விசாரணை உத்தரவும் அதுவும் நடைபெற்று வருகிறது. நன்றி. சார், இந்த கடல் உணவுகள் எடுத்த மாதிரிகள்லாம் ஆய்வு செய்யப்பட்டதா? அதெல்லாம் என்ன செய்யப்படும்? மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அதனுடைய ரிப்போர்ட் இன்னும் வரலை. அது வந்து தனியாக ஒரு ஃபேக்ட்ரிஸில் தான் அவங்க வந்து இன்னும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்குது. ஃபுட் சேஃப்டி கண்ட்ரோல் அவங்களுடைய ரிப்போர்ட் வந்த பிறகு இறுதியாக முடிவு செய்யப்படும். அது பகலும் அது வந்து வெளியில் போகாது, அது அங்கே தான் இருக்கும். தனியார்களுடைய குடவுனில் தான் வச்சுருக்கோம். அது செக் பண்ண பிறகு தான் அதனுடைய உணவு தரம் மற்றும் அது பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகு தான் மற்ற விஷயங்கள் முடிவு செய்யப்படும். நன்றி. தேங்க்யூ. நேற்று எதனால் சார் தாமதம் ஆச்சு? அதாவது இந்த இபி கனெக்ஷன் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர், ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து பண்ண பிறகு அதனுடைய இன்று இந்த ஆர்டர் கிடைக்கப்பட்டது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மூலமாக அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் மூலமாக இபியில் சொல்லி அப்புறம் வாங்கி இன்றைக்கி பண்ணோம். அதுதான் சார், தொழிற்சாலையில் வந்து தடை செய்யப்பட்ட மரம்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் அகற்றப்பட்டு. ஆமாம், கோனோ கார்பஸ் என்ற மரங்கள் இருந்ததாக தகவல் வரப்பட்டு அந்த ஒரு 25 மரங்கள் உள்ளே இருந்தது. அதாவது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட மரங்கள். அந்த மரங்கள் அதாவது பொதுமக்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஆஸ்மா உருவாக்கக்கூடிய மரங்கள் என்று வெளிநாட்டில் தடை செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட அந்த மரங்கள் ஒரு 25 மரங்கள் இருந்தன. அந்த மரங்களையும் வந்து என்னென்னா ஊராட்சித்துறை மூலமாக அப்புறப்படுத்தப்பட்டு இப்போது எதுவுமே இங்கே இல்லை. இதே மாதிரி வேறு எங்கே இருந்தாலும் அதை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கும். அதுதான் இது இந்த கோனோ கார்பஸ் என்ற மரம் உங்களை பற்றி வேணும்னா சரியான புரிதல் யாருக்குமே இல்லாத காரணத்தினால அவங்க வளர்த்துட்டு வராங்க. இப்போ இதை தனியாக ஒரு டீம் போட்டு அன்றைக்கி வந்து இவங்க வந்திருந்தாங்க ஹார்டிகல்ச்சரில் வந்து அவங்களுக்கு விவரம் சொல்லி எடுத்து இந்த மாதிரி ஏதாவது மரங்கள் இருந்தால் அதை வந்து அகற்றுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் நிர்வாகத்தால் ஏற்கப்படும். ஓகே சார், இப்போது கம்பெனியில் ஆக்சிடென்ட் வந்து எதாச்சும் நடக்குது. இப்போ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அந்த கம்பெனி சீல் வைக்க முடியுங்களா, இல்லை வேறு ஏதாவது காரணம்? இந்த தொழிற்சாலையில் வந்து ஏற்கனவே அந்த அமோனியா கேஸ் கொடுக்கக்கூடிய வால்வு அது சரியாக பராமரிப்புக்கு காரணத்தினால பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இதே மாதிரி நமது மாவட்டத்தில் இயங்கக்கூடிய மற்ற மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு 8 இயங்கிட்டு இருக்குது. அதை எல்லாத்தையுமே வந்து ஒரு டீம் போட்டு நாங்கள், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், சைல்டு லேபர் எல்லாமே ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில். அவங்க வந்து அனைத்து இடங்கள்லையும் இப்போ ஆய்வு மேற்கொண்டு இது போக வேலை எதுவும் ஃபியூச்சரில் எதுவும் நடக்காத அளவுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி.